பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான வார்த்தை சங்கீதம் 92வது அதிகாரம் 15வது வசனம். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. எப்பொழுதுமே ஒரு உயிரினமாக இருக்கலாம் அல்லது மரம் செடி கொடியாக இருக்கலாம். எல்லாவற்றுக்குமே இளமை காலம் என்பது செழிப்பான காலமாக இருக்கிறது. இந்த முதிர் வயது என்பது அது இலையுதிர் காலமாக அல்லது அதனுடைய வாழ்க்கை முடிவடைகிறதாக, அதனால புரோஜனமற்றதாக மாறிவிடுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாக இருப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறார். அல்லேலூயா. முதிர் வயதிலே கனி கொடுக்கிறவர்களாக, பசுமையுள்ளவர்களாக, அவர்கள் செழிப்புள்ளவர்களாக ஆண்டவர் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். வசனத்தில் பார்க்கிற போது அவர்கள் என்று சொல்லப்படுகிறது. யார் அந்த அவர்கள் என்று பார்த்தோமானால் 13வது வசனம், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திலே இருக்கிறவர்கள், ஆலயத்தின் மீது வாஞ்சை உள்ளவர்கள் அப்படியாக முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாக இருப்பார்கள். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்பது இந்த நாளில் சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் தாமே நீங்கள் ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாக இருப்பீர்களானால், கர்த்தருடைய ஆலயத்தின் மீது வாஞ்சை உள்ளவர்களாக இருப்பீர்களானால், நீங்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியுமாக இருப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை இந்த வசனங்களை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. God bless you.